கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரை துதித்து கொஞ்ச நேரம் அவரை ஆராதித்து சில பாடல்களை பாடி நாம் ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் ஜீவனுள்ள நாட்கள் வரை, நம் ஜீவன் இருக்கும் வரை அவரை நாம் ஆராதிப்போம். முதலாவது ஒரு பாடல், என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்ற பாடலை நாம் பாடி தேவனை ஆராதிப்போம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோம். கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. ஒவ்வொரு நேரமும் நாம் கலங்கும் பொழுதும், நாம் சோகத்தில் வாடும் போதும் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்முடைய கரத்தை பிடித்து, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. ஆமென். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன்,
சுற்றியுள்ள கண்கள் நம் தேவன் நம்மை உயர்த்துவதை பார்க்கும். ஆமேன். எவ்வளோ பேர் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 63:3-4 சங்கீதம் 63:3-4 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஹல்லேலூயா. ஆமேன். நம் ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. ஜீவன் இருந்தும் கிருபை இல்லைன்னா நம்ம வாழ்கிறதே ஒரு வேஸ்ட் மாதிரி தான். நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு ஜீவனை தராருன்னா அவர் நம்ம கிருபையால் நமக்கு அந்த ஜீவனை தரார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் நம்ம சுவாசிக்கிறது, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் அனைத்திலும் அவருடைய கிருபை இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த நாள் வரைக்கும் நம்மை தாங்கி கொண்டு நம்மை நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இருக்கும் வரை நாம் அவரை துதித்து கொண்டே இருப்பது தான் அவருடைய வாஞ்சையாக இருக்கிறது நம்ம மேலே. ஆமேன். ஒவ்வொரு நொடியும் நாம் அவருக்காக துதிக்கணும், அவருக்காக வாழணும் அப்படின்ற ஒரு ஏக்கம்தான் நம்முடைய தேவனுக்கு நமக்கு இருக்கிறது. இப்பொழுதும் கூட நாம் இன்னொரு பாடலை பாடுவோம். எந்த நேரத்திலையும் நான் உம்மை துதிப்பேன் அப்பா, எந்த நேரத்திலையும் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிப்பேன் அப்பா என்ற பாடலை நாம் இப்போ பாடலாம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் நான் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன். அவர் செய்கையை ஒரு நாளும் நாம் மறக்க முடியாது. இந்த வாழ்க்கை அவர் தந்தது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். மறுபடியும் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. சொல்லலாமா? செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. ஆமென். காலங்கள் கடந்து போனதப்பா, ஆனால் உம்முடைய கிருபை தான் எங்களை இந்த நாள் வரைக்கும் நிறுத்தினது. ஆமென். இக்கட்டுக்கெல்லாம் நம்மை விலக்கி அவருடைய மறைவில் நம்மை வைத்துக் கொண்டார். ஆமென். எல்லாரும் நல்லா உற்சாகமாக. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி
நம்முடைய கையில் அவர் எடுத்து தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், இது நமக்கு கிடைக்குமா, இந்த வாழ்க்கை நமக்கு இப்படி மாறுமா. ஆனால் நம்ம தேவன் மாற்றுதலுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். இருக்கிற நேரத்தில் நாம் கூப்பிடும்போதும் அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆனால் இந்த வசனம் அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். எந்நேரமும் அவர் நமக்கு துணையாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம தனியாக இருக்கிறோம், நம்ம யாருமே நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலையில், ஆனால் நம் தேவன் அவர் எங்கே வைத்திருக்கிறாருன்னா அவருடைய செட்டைகளின் மறைவில் நம்ம வைத்திருக்கிறார். ஆமேன். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இது. ஆமேன். எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். எதுவுமே நம்ம நெருங்க முடியாது, அவருடைய செட்டைகளின் மறைவில் நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சுற்றி நம்மளுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் எதை பார்த்தாலுமே சரி, ஆனால் நமக்கு அந்த நிலைமையில் நம்ம அவரை துதிக்க கூட முடியாத நிலைமையாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்கணும், அவருடைய செட்டைகளின் மறைவில் நான் இருக்கிறேன், அதனால் நான் அவரை துதித்து கொண்டே இருப்பேன். ஆமேன். இது மறுபடியும் இதில் ஒரு ஃபர்ஸ்ட் டான்ஸாவை நம்ம திருப்பி பாடலாம். இந்த பாட்டில் காலங்கள் கடந்து போனதே உம் கிருபை என்னை நிறுத்துதே, காலங்கள் கடந்து போனதே உம் கிருபை என்னை நிறுத்துதே, இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே, இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே, நம்ம வைத்திருக்கிறதுனால எந்நேரமும் அவரை துதித்து கொண்டே இருக்கும். ஆமேன். சீஷர்கள் அந்த அலைகள் மத்தியில் மாட்டிக்கொண்டாங்க. அப்போது அவங்க பயத்தில் தான் அலறிக்கொண்டே இருந்தாங்களே தவிர அவங்க தேவனை கூப்பிடல. ஆனால் நம்முடைய தேவன் கூப்பிடுதலுக்கு முன்பாகவே அவர் அங்கே நின்றார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அவர் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த நாள் வரைக்கும் நம்ம அதை நினச்சி பார்த்தோன்னா அந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் நம்மை தாண்டி வர வச்ச தேவனாக இருக்கிறார். ஆமேன். நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், இதுலேருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, இந்த பயம் நம்மளை சூழ்ந்து கொண்டே இருந்திருக்கோம். ஆனால் நம் தேவன் மிகவும் வல்லவர். அதுலேருந்து நம்ம எப்படி வந்தோன்னு இந்த நாள் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் அவருக்கு மாத்திரம் அது தெரியும். ஆமேன். சீஷர்கள் அப்படி மாட்டிக்கொண்ட போது கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவர் அங்கே நின்றார். ஆமேன். பிரச்சனைகள் மத்தியில் நம்ம காலை வச்சு நின்னா மட்டும் போதும், இந்த பிரச்சனைகள் தானாக எல்லாமே விலகிடும். அப்படி தான் மோசே அந்த
ரெட் சி மத்தியில் வந்து நின்றும்போது என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய குரல் மாத்திரம் அவருக்கு கேட்டு அவர் சொன்னது செய்த போது அந்த கோலை வந்து நீட்டினமோ அந்த 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 கடல் வந்து 2ஆக பிளந்ததான். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அவருடைய குரல் நமக்கு கேட்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம கூப்பிட்றது கூட நமக்கு பலன் இருக்காது. நம்ம வாழ்க்கையில் கூப்பிட்டு நமக்கு வந்து பலன் எல்லாம் அற்று போய் நம்ம வந்து எனக்கு கூப்பிட கூட பலன் இல்லையே அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் வந்து நமக்கு அருகில் நிற்கிறவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் வந்து எந்த நேரத்துலையும் நம்ம அவரை கூப்பிடுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். உண்மையாக நம்ம தேடணும். நம்ம ஏதோ வரோம் போகிறோம் பிரச்சனை இல்லை நம்ம கூப்பிடுறோம் அப்படியெல்லாம் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நம்முடைய தேவன் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமென். நம்ம எத்தனையோ நேரத்தில் நம்ம விலகி போயிருக்கோம். எத்தனையோ நேரத்தில் அவரை நம்ம அவர் கைகளை விட்டு விலகியிருக்கோம். ஆனால் நம்முடைய தேவன் எந்த நிலைமையில் நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்ம கையை பிடித்து நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு நிறைய நேரத்தில் இந்த கேள்விகள் வரும். எப்படி நம்மளை நடத்துவார், எப்படி நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த நாட்கள் வரைக்கும் நம்ம நடத்தி வந்த தேவனை நம்ம வந்து நினச்சி பார்த்தோன்னா எப்படி நம்ம தாண்டி வந்தோன்றதை நம்ம நினைவு கூர்ந்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்படி தான் நம்ம நடத்தி வந்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மத்தியில் நீங்கள் என்னை வந்து காப்பாற்றிருக்கீங்க. இந்த நேரத்தில் கூட நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்பா, எங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எத்தனையோ சூழ்நிலைகள் எங்களை நீங்கள் காப்பாற்றி நீங்கள் எங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த தயவுக்காக நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு இருதயமும் உண்மையாக இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி இயேசுவே. இன்னும் வரைக்கும் எனக்கு அந்த கேள்விகள் வரும் அப்பா. எப்படி நீங்கள் என்னை நடத்த போகிறீங்க, இந்த சூழ்நிலையிலேருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன்ற கேள்விகள் எனக்கு வரும் தான். ஆனாலும் எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு விசுவாசம் உண்டு. என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனியும் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்ற விசுவாசம் எனக்கு உண்டுன்றது அறிக்கை நம்ம செய்வோமா? ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, எவ்வளோ பிரச்சனைகள் அப்பா, என்னால் அந்த பிரச்சனையில் உண்மை நோக்கி பார்க்க கூட முடியல, உண்மை துதிக்க கூட முடியல அப்பா. புலம்பிக் கொண்டே இருக்கிறனே ஆண்டவரே அந்த பிரச்சனைகள்ல. ஆனாலும் என் தேவன் நீர் என்னை விடுவிக்க வல்லவராய் நீர் இருக்கிறீர ராஜா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. என் தேவனே அப்பா, இந்த பிரச்சனைகளை பார்க்கிலும் என் தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறீரே ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம் சொல்லலாமா? இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன், நான் ஒன்றுமே இல்லை அப்பா, ஆனால் உங்கள் கண்கள் என்னை கண்டதே ராஜா. அப்பா, இனிமேலும் நீர் என்னை நடத்த போகிறீர், அதற்காக நன்றின்னு சொல்லி இந்த பாடல்களை பாடலாம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம்.
நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்றது எனக்கு தெரியல அப்பா. ஏன் நீங்கள் உயர்த்தி வச்சிங்கன்றது இன்னும் வரைக்கும் எனக்கு புரியல ஆண்டவரே. ஆடுகள் பின்னே நான் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு ராஜா. ஆனால் என்னை அரியணை ஏற்றி நீர் அழகு பார்த்தீர் ஆண்டவரே. மற்றவங்க முன்பாக என்னை நீங்கள் கீழே போகவே விடல அப்பா. என்னை நீங்கள் தாழ்ந்து போகவே விடல ஆண்டவரே. நீர் என்னை உயர்த்துகிற தேவனாய் நீர் இருந்தீர் ராஜா. இந்த பாடலை பாடுவோமா? மேன்மைகள் எல்லாம் உங்களுடைய கரத்தின் ஈவு ராஜா. ஆமென். நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. ஆமென். என் திட்டம் ஆசைகள் எல்லாவற்றையும் அப்பா நான் ரொம்ப பெருசா நினைச்ச ஆண்டவரே. இது என்னால பண்ணிட முடியும், இது என்னால செஞ்சிட முடியும், நான் இப்படி ஆயிடுவேன், எல்லாம் பெரிய ஆசைகள் இருந்தது. எல்லாமே அப்பா ஒரு டெம்பரரி ஆசையாக தான் இருந்தது ராஜா. ஆனால் உம்முடைய திட்டங்களோ ஆண்டவரே தலைமுறைகள் தாங்கிடும் திட்டமாக நீர் மாற்றி எனக்கு தந்தீரே ராஜா. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. எல்லாரும் அப்பா நினைச்சாங்க நான் கீழே அவ்வளோதான் விழுந்துருவேன், அவ்வளோதான், இவன் முன்னேற மாட்டான், யாரும் இவனை தூக்குறதுக்கு இல்லை நினைச்சாங்க. ஆனால் என் தேவன் நீர் வந்து என் கரத்தை பிடித்து நீ தூக்கி நீரே, அதற்காக நன்றி. தலைமுறைகள் தாங்கும் திட்டங்களை நீ தந்ததற்காக நன்றி தகப்பனே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். உண்மையாய் சொல்லலாமா? என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் எல்லாமே அப்பா உம்முடைய கரத்தின் ஈவு ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை தூக்கி சுமக்கிறவராய் நீர் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா பயமின்றி நான் வாழ போறேன், எல்லாம் அறிக்கை செய்வோம். இனிமே நான் வாழற வாழ்க்கை பயமின்றி நான் வாழற வாழ்க்கையா இருக்க போது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். அவருடைய செட்டைகளின் மறைவில் நான் அமர்ந்திருக்கும் வரை எந்த புயலோ எந்த ஒரு சூழ்நிலையோ எதுவும் என்னை அசைக்க முடியாது. ஆமென். நம்பிக்கையை வைத்து சொல்லலாமா? தயவு
பயமும் எந்த திகிலோ எதுவும் என் வாழ்க்கையை அசைக்க முடியாது ராஜா. ஏன்னா அப்பா, தந்தையாய் அப்பா, உங்களுடைய தோள்களில் எங்களை நீங்கள் தாங்குற தயவுக்காக நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. இந்த தேவனே அப்பா, எத்தனையோ சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பயந்துருக்கோம். எத்தனையோ அப்பா பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவரே எங்களால் அழக்கூட முடியாத சூழ்நிலைகள் அப்பா. ஆனால் என் தேவன் எங்கள் உள்ளின் தெரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. நன்றி 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 தகப்பனே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே. உண்மை போல ஒரு தேவன் எங்களுக்கு இல்லையே ராஜா. நன்றி அப்பா. இந்த நேரத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்களுடைய சட்டைகளின் மறைவில் வந்து நாங்கள் தங்க ஆண்டவரை நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வேற எங்கேயோ யாரையும் நாங்கள் தேடி போகலை. என் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நாங்கள் துதித்து எந்நேரமும் நாங்கள் துதித்து கொண்டே இருக்க போகிறோம். எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், யார் எங்களை விட்டு விலகி போனாலும் சரி, ஆனால் என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையை வைத்து அப்பா ஆண்டவரை நாங்கள் உண்மை துதித்து கொண்டே இருக்க போகிறோம் ராஜா. இந்த நாளில் நாங்கள் எடுக்கிற ஒரு டிசிஷன் அப்பா, நாங்கள் எடுக்கிற ஒரு அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு 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 டிசிஷனாக இது இருக்குது ராஜா. அப்பா, we promise that Lord Jesus that we will always praise you, Lord. எந்நேரமும் உண்மை நாங்கள் துதித்து கொண்டே இருக்க போகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. உம்மை துதித்து கொண்டே இருந்தால் நீர் எங்களை உயர்ந்த ஸ்தலங்களில் நீர் வைக்க போகிற தயவுக்காக நன்றி 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 தகப்பனே. அப்பா, எட்டாத உயரங்களில் என் தேவன் நீர் எங்களை நிறுத்த போகிற தயவுக்காக நன்றி ராஜா. எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை எங்கே போது வருது என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் என் தேவன் நீர் இதை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி 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 ராஜா. நன்றி தகப்பனே. இயேசுவே, எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையை நான் முடிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.